பண்ண வேண்டாம். நம்ம வந்து லைவ் செஷன் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ லைவ் பாருங்க. தமிழ்செல்வி லைக் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. நேர்களே இந்த மாதிரிங்க டபுள் டேப் பண்ணிங்கன்னா லைக் விழும். அப்போதான் இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு போய் சேரும். நிச்சயமா இந்த விஷயங்கள் நான் இப்போ சொல்ல போற பரிகாரங்களை நீங்க பண்ணீங்கனாலே உங்க வாழ்க்கையில மேபி நிறைய பேர் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்ல இருக்கலாம். அந்த வாழ்க்கையில இருக்க ப்ராப்ளம் எல்லாம் ஈஸியா சரி பண்றதுக்கான ஒரு பெரிய விஷயத்த நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக வந்து கொடுக்குறோம். ஸோ புரிஞ்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்க யாருக்காவது இந்த வீடியோ போய் சேரும் நிச்சயமா. சரிங்களா? இந்த நான் சொல்ற ஸ்தலங்கள்லாம் நீங்க போய் பாருங்க. அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு ஸ்தலங்கள். ஸோ இந்த ஸ்தலங்கள்லாம் நீங்க போயிட்டு இதை நிவர்த்தி பண்ணும் போதே ஒரு பெரிய எப்படி சொல்றது, ஒரு 100 கிலோ கல்லை வந்து நம்ம தலையில வச்சுட்டு போனா எப்படி இருக்கும், அது கம்ப்ளீட்டா எடுத்த மாதிரி ஆயிடும். அந்தந்த வழியில இருக்கிறவங்களுக்கு இப்ப நான் சொல்றேன், அதெல்லாம் உங்க லைஃப்ல நடந்திருக்கும். அந்தந்த வழியில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நீங்க வந்து ஒரு கேஷுவலா கூட இந்த லைவ் செஷனை வந்து பார்த்துட்டு இருக்கலாம். நீங்க வந்து ஒரு ஷேர் பண்ற விஷயம் மற்றவங்களுக்கு வந்து போய் சேரலாம். அது வந்து அவங்களுக்கு அவங்க லைஃப் டேர்னிங் பாயிண்டா கூட இருக்கலாம். ஸோ தயவு செய்து மக்களே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அஸ்வினி 1 இது வந்து தெய்வ சாபம்ங்க. அப்ப இந்த தெய்வ சாபம் எதனால வருது? இதுல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி 1ல பாருங்க, இப்போ வந்து அஸ்வினி யாரோடது? கேது பகவானோட நட்சத்திரம். அது எங்க இருக்கு? மேஷ ராசியில இருக்கு. அப்ப செவ்வாய். அப்ப அதுல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு? அஸ்வினி, பரணி, கார்த்திகை. சரிங்களா? அஸ்வினி, பரணி, கார்த்திகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து என்ன கிரகங்கள் இருக்கு அதை இங்க போட்டுக்கோங்க. இப்ப கேது, நான் வந்து அஸ்வினிங்கிறதுனால கேது போட்டிருக்கேன். எது? இந்த கண்டாந்திரம். இந்த அஸ்வினி புள்ளியில என்ன கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு பாருங்க. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சனி உட்கார்ந்துட்டு இருக்கா, சூரியன் இருக்கா, மாந்தி இருக்கா. இப்ப நம்ம மேஷத்துல சூரியன் உட்காரும் போது என்ன சொல்லுவோம்? அது வந்து உச்சம்னு சொல்லுவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம அஸ்வினி 1ல உட்கார்ந்துருச்சுன்னா அதுவே வந்து ஆப்போசிட்டா ஆயிடும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம இதுல என்ன கிரகம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கேது வந்து அஸ்வினியோடது, செவ்வாய் வந்து மேஷத்தோட வீடு. அப்ப என்ன கிரகம் இருக்கு? இங்க வந்து சனி இருக்கா, இல்ல மாந்தி இருக்கா, இல்ல ராகு இருக்கா, இல்ல கேது இருக்கா, என்ன கிரகம் இருக்கோ அதை வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்ப அதுக்கேற்ற மாதிரிதான் உங்களோட கர்மாக்கள் இருக்கும். ஸோ நான் இப்ப பொதுவா எல்லாருக்குமே ஒரு பொதுவா சொல்லிடுறேன். இப்போ வந்து அஸ்வினி, பரணி, கார்த்திகையில எந்த இதுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்குன்றத பாத்துக்கோங்க. இந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த இதுக்குள்ள இருக்கு. ஸோ இதுலயுமே வந்து இப்போ வந்து சிலருக்கு வந்து மேஷ லக்னமா இருக்கும், நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பரணியில உட்கார்ந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சொல்றேன், இது ரொம்ப டெப்தா கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் வேண்டாம். நீங்க பேசிக்கா வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அஸ்வினி 1ல எதனா கிரகம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்ப அஸ்வினி 1 தான் வந்து இந்த கேது, மேஷத்தோட வீடு தான் செவ்வாய். அப்ப இது எதனா கிரகம் இருந்ததுன்னா இங்க வந்து அந்த கிரகம் போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து சூரியனே போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. அப்ப இந்த விஷயங்கள் மெயினா எங்க டச் பண்ணும்? இங்க இந்த சூரியன் உட்கார்ந்து இருக்கு பாத்தீங்களா, இததான் மெயினா டச் பண்ணும். இங்கேயும் டச் பண்ணும். இங்க வந்து ஒரு 80% இருக்கும், இங்க வந்து ஒரு 20% இருக்கும், இங்க வந்து ஒரு 20% இருக்கும். ஓகேங்களா? என்ன 120 வருதுன்னு கேட்காதீங்க, சொல்றேன். இந்த மாதிரி ஒரு தாக்கம் இல்லை. இங்க ஒரு 10 கூட எடுத்துக்கலாம். இது ஒரு 10, இது ஒரு 10. அப்ப இந்த தோஷம் வந்து எது மூலயமா வந்து வெளியே வரும்? இந்த எந்த கிரகம் நிக்குதோ அதோட மூலியமாவும் வெளியே வரும். அந்த வீட்டோட ஓனர் செவ்வாய் அது மூலியமா வெளியே வரும். அந்த நட்சத்திரத்தின் மூலியமாவும் வெளியே வரும். சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தோட சாபம்ங்க. அஸ்வினி 1 வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து அஸ்வினி 1ல இருக்குன்னா அது வந்து தெய்வத்தோட சாபம். இதற்கான சாப விமோசனம் தரும் வந்து கோயில் வந்து பாத்தீங்கன்னா
எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெரிய விஷயம். சரிங்களா? கடலூர் அருகேல் வந்து பாத்தீங்கன்னா பெண் நாடகம் இறைவன் வந்து பாத்தீங்கன்னா பிரளய காளேஸ்வரர். கிளியரா இருக்குங்களா? நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எழுதிக்கோங்க. அதாவது அஸ்வினி 1ல வந்து ஏதாவது கிரகம் இருக்குன்னா அது வந்து தெய்வ சாபம், ஒரு வந்து பித்ரு சாபம் ஆகி அந்த பித்ரு சாபம் அப்படியே வந்து உங்களோட ப்ரீவியஸ் பர்த்லயும் திருப்பி அதே கர்மா, ஒரு விஷயம் ஆல்ரெடி வந்து உங்களோட ஜாதகத்துல பாதிச்சிருக்கு, அது வந்து திருப்பியுமே வந்து நீங்க அந்த கர்மாவே பண்றீங்கன்னா அது ஹெவி ஆகி தெய்வ சாபம், அவ்வளோ சீக்கிரத்துல வந்து தெய்வத்தோட சாபம் வாங்க முடியாது. அப்ப தெய்வத்தோட சாபம் என்ன இருக்கு? நீங்க வந்து குல தெய்வத்துக்கும் தோஷம் பண்றீங்க, உங்களோட தாய் தந்தரைக்கு பித்ருக்களுக்கும் தோஷம் பண்றீங்க, இப்படியே இருக்குதுன்னா இது வந்து தெய்வ சாபமா மாறிடும். சரி, ஓகே. இப்ப இந்த பிறவிலையும் நீங்க வந்து இதே கர்மாவை கண்டினியூ பண்றீங்க. இந்த பிறவிலையும் வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவை மதிக்கிறதுல கஷ்டப்படுத்துறீங்க, ரொம்ப வந்து மன உளைச்சல் கொடுக்குறீங்க, ஒரு குலதெய்வத்தையும் கண்டுக்கிறதுல ஆமா என்னத்தை இப்ப குலதெய்வமா எனக்கு வந்து சாப்பாடு போட போகுதுன்னு நினைச்சுக்கிறீங்க, ரொம்ப வந்து கர்மாக்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும் போது அடுத்த பிறவிலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தெய்வ சாபம், ஆல்ரெடி தெய்வ சாபம்னா அது வந்து பிரம்மஹத்தி தோஷம் மாதிரிதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிரகமோ இல்லது லக்ன புள்ளியோ அல்லது சந்திரனோ போய் அதுல உட்கார்ந்துரும். 2 கிரகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பாகையில இருக்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்பவே நீங்க உங்களோட ஜாதகம் எடுத்துக்கோங்க. அஸ்வினி 1ல உங்களுக்கு இருக்கு, ஒரு கிரகம் இருக்குன்னா நிச்சயமா அதை வந்து தெய்வத்தோட சாபத்துக்கு ஆளாகி இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த பிறவில அட்லீஸ்ட் போன பிறவில தான் இப்படி நடந்துட்டோம், இந்த பிறவிலையாச்சும் நம்ம நல்லபடியா இருக்கணும் அப்படின்னுட்டு தெய்வத்தோட சாபத்துக்கு ஆளாகாம இருக்கிறது தான் இந்த பிறவிக்கான அது ஒரு விடுதலை. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? கடலூர் அருகில இருக்கிற பெண் நாடகம் அப்படிங்கிற கோவில்ல போயிட்டு இறைவன் வந்து பாத்தீங்கன்னா பிரளய காளேஸ்வரர், இது வந்து கடலூர் மாவட்டம் பக்கத்துல இருக்கு, பிரளய காளேஸ்வரர். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் வந்து ஒரு ஆணா இருந்து பெண் ஆடவர், ஆக்சுவலி இந்த இது பேரு, அது அப்படியே காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாபம் பெற்று ஒரு ஆண் வந்து பெண்ணாகி இந்த ஸ்தலத்துக்கு வந்து விமோக்ஷனம் பெறாரு. ஸோ அந்த ஒரு பெரிய, நீங்க வந்து இப்போ கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ அற்புதமான, நான் சொல்ற எல்லா ஸ்தலங்களும் ரொம்ப அற்புதமான ஸ்தலங்கள். ஸோ இந்த கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணணும், என்ன வயசு உங்களுக்கு, அந்த வயதுக்கு ஏற்ப தீபம், உடனே நெய் தீபமா என்ன தீபமா என்ன எண்ணெயில போடணும் அதெல்லாம் கேட்காதீங்க, நல்லெண்ணெய் அல்லது நீங்க நெய் தீபம் ஏற்றலாம். ஓகேங்களா? தமிழ்ச்செல்வி எப்படி இருக்கீங்க? லைக் பண்ணுங்க கைஸ். ஹாய் மேம். ஸோ மிகவும் அற்புதமான லைவ் செஷன் இது, அவ்வளோதான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த அஸ்வினி 1ல இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வயதுக்கேற்ப தீபம் வந்து ஏற்றிக்கோங்க. சரிங்களா? பெண் நாடகம், பெண் பிளஸ் ஆடவன், ஆடவன் வந்து பெண்ணான ஒரு இடம், ஒரு ஸ்தலம், இது மிக அற்புதமான ஸ்தலம். ஒரு பிரளயத்தையே வந்து
கட்டுப்படுத்தின ஒரு ஸ்தலம் இது. ரொம்ப அற்புதமான ஸ்தலம். ஓகேங்களா, அடுத்து போயிடலாமா? இங்க போயிட்டு வயதுக்கேற்ப தீபம். கிளியரா? இதுல எதனா டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா சீக்கிரம் போடுங்க. அடுத்து எதுங்க? மகம் 1. மகம் 1 என்ன சாபம்? பித்ரு சாபம் பெற்ற 1. கண்டாந்திர நட்சத்திரம். கண்டாந்திர நட்சத்திரம் என்ன சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்ம லைவ்ல வரும்போது. இந்த பாருங்க, உங்களோட இந்த கிரகம் வந்து கண்டாந்திரத்துல இருக்குங்க. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா லக்னம் வந்து கண்டாந்திரத்துல இருக்கு, சந்திரன் வந்து கண்டாந்திரத்துல இருக்கு, இதெல்லாம் சொல்லுவேன். கண்டாந்திரத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு, இது என்ன மாதிரியான தோஷம்? நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஃபுல்லா குப்பை போட்டுட்டோம். குப்பையை போட்டுட்டு நம்ம வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து பெருக்கிட்டு இருந்தோம்னா அந்த ஸ்மெல்லோ இல்ல அந்த விஷயமோ கிளியர் ஆகுங்களா? இல்ல நமக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அடிபட்டிருக்குன்னா, இப்ப எனக்கு கையில அடிபட்டிருக்குன்னா இங்கதான் நான் மருந்து போடணும். இங்க தலையில கழுத்துல இங்கெல்லாம் மருந்து போட்டா இது சரியாகுமா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க இந்த மாதிரியான ஒரு கர்மா பண்ணதுனாலதான் இந்த இடத்துல வந்து ஒரு கிரகங்கள் வந்து நிக்குது. அப்ப அது என்ன கிரகங்கள்? இதுல வந்து பார்வையெல்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் கூட சொல்ல, பேசிக்கா வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? சோ மகம் 1 இதுக்கான ஸ்தலம் என்னது? நத்தம். நத்தம் தவசி மடை. திண்டுக்கல் பக்கத்துல. மகாலிங்கேஸ்வரர். அதாவது மகம் 1 வந்து பாத்தீங்கன்னா பித்ரு சாபம் பெற்ற நட்சத்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா மகம் 1. மகம் நட்சத்திரமே வந்து உங்க ஜாதகத்துல ஏதாவது நட்சத்திரம் ஏதாவது கிரகங்கள் வந்து நிக்குதுனாலே, அதுவும் எஸ்பெஷலி வந்து லக்னமோ அல்லது சந்திரனோ இந்த மகத்துல நிக்குதுனாலே உங்களோட ஜெனட்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா பித்ரு சாபம் இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் வந்து ஒருத்தங்க இந்த மகத்துல வந்து பிறப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த மகம் 1ல வந்து நட்சத்திரங்கள் நிக்குதுன்னா, கிரகங்கள் நிக்குதுன்னா, அவங்க போக வேண்டிய ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா நத்தம் தவசி மடை. அதுல வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல வந்து இருக்கு. பரத்வாஜ் முனிவர் வந்து கட்டண ஸ்தலம் மகாலிங்கேஸ்வரர் கோவில். மகாலிங்கேஸ்வரர் கோவில், இந்த கோவிலுக்கு போயிட்டு, ஓகேங்களா, அது வந்து ரொம்ப எளிமையா தான் இருக்கும். ரொம்ப பழைய ஸ்தலம், ரொம்ப பெருசா வந்து கோபுரங்கள் இதெல்லாம் வந்து அது வந்து கட்டவே முடியல. நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி அது வந்து கட்ட முடியாமே போயிடுச்சு. ஓகேங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? மூலவர் வந்து பாத்தீங்கன்னா மகாலிங்கேஸ்வரர். ஓகேங்களா? மூலவர் வந்து பாத்தீங்கன்னா மகாலிங்கேஸ்வரர்.